மக்களே இன்னைக்கு ஒரு மினி விலாக் பார்க்கலாம். இது வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்த மினி விலாக் தான். நான் தேங்காய் எதுக்கு திருவுறான்னு பார்த்தீங்கன்னா, வெறும் குழம்பு வைக்கிறது தான். நெறைய பேர் வெறும் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. தேங்காய் கூட ஜீரகம், கருவேப்பிலை, வத்தல் பொடி, சின்ன உள்ளி, வெள்ளைப்பூடு, கொஞ்சோல மஞ்சள் பொடி இவ்வளவும் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிடணும். மண் சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் போட்டு தாளித்து 2 வத்தல் கிள்ளி போட்டுக்காங்க. சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் தாளிக்கிறதுக்கு போட்டுக்காங்க. கொஞ்சோல கருவேப்பிலை போட்டு தாளிப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அரைச்ச மசாலா ஊற்றி மிக்ஸி கழுவுன தண்ணி கிண்ணி எல்லாத்தையும் ஊற்றிடணும் மக்களே. ஒரு சொட்டையும் விட்டுறக்கூடாது. அப்புறமா கொஞ்சம் புளியை தண்ணியில் கரைச்சி அதையும் சேர்த்துக்காங்க. தேவையான அளவு உப்பு போட்டு லைட்டாக நுர பொங்கி வந்ததும், முக்கியமாக வெறும் குழம்பு கொதிக்க விடாது, லைட்டாக அப்படி பொங்கி வந்ததும் ஆஃப் பண்ணிடணும். வெறும் குழம்பு கூட ஏதாவது ஒரு பொரிச்சு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அன்றைக்கி வந்து சிக்கன் வாங்கியிருந்து பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் மசாலா தடவை வச்சுருந்தேன். அதை சூப்பராக பொரிச்சாச்சு. பொரிச்சதும் நம்ம வந்து தட்டை எடுத்தாச்சு, சோறை போட்டாச்சு, தேவையான சிக்கன் பீஸுகளை எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா வெறும் குழம்பு ஊற்றியாச்சு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் சிக்கன் குழம்பு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதையும் கொஞ்சம் ஊற்றி அப்படியே எங்கள் அப்பாட்ட கொடுத்தா எங்கள் அப்பா ஆஹா ஓஹோ அமோகமாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாவ. இது நம்ம வீட்டுக்காரங்களை கொடுத்தா 1008 குறைய சொல்லுவ. இதுதான் அப்பாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் உள்ள வித்தியாசம் மக்களே. நிறைய பேர் எங்கள் மாமா மாமியை தேடிட்டு இருந்தீங்க, அவங்களும் சோறை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கவ. அப்படியே சாயங்காலம் டீயும் பண்டத்தையும் வச்சு அப்படியே அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டாவ.